வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி கோதுமை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். broken wheat 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 250 எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். தேங்காய் பாதி முடி எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்சியில் அரைச்சி பாலாக்கிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 7 திராட்சை பழம் எடுத்திருக்கேன். பால் ஒரு 200 ml எடுத்து வச்சுருக்கேன். உடச்ச கோதுமையை நல்லா 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவிட்டு நம்ம இனி குக்கரில் வைக்க வேண்டியது தான். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் காஞ்சதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற கோதுமையை அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போ 1/2 லிட்டர் தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சா போதும். கோதுமை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு பால் அதில் சேர்த்து திருப்பி வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கோதுமை நல்லா வெந்துருச்சு. நம்ம உடச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லத்தில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை கோதுமையில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் வறுத்துடலாம். முந்திரியும் திராட்சையும் பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். கோதுமை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.